ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. குக்கர்லேயே தம் டைப் பிரியாணி எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாமாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஊற்ற நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா 3 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வைக்கணுங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் தாங்க. அதனால் அது நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பாதி வெந்துருச்சு. இதில் நான் 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேங்க, கட் பண்ணாமல். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நான் 2 தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. தக்காளி நல்லா வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாங்க. இதை இந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்துக்கலாங்க. இதில் கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாங்க.
இப்போ விசில் வந்துருச்சுங்க, ஏரும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை ஒரு கொதிக்க விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போது அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதிக்கிற அளவுக்கு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நார்மல் வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி தான் எடுத்திருக்கேங்க. சீரக சம்பாவோ பாஸ்மதியோ எந்த அரிசியும் இல்லை. இந்த அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. அதனால் குக்கரோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துடலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. உங்களுக்கு தம் டைப் பிரியாணி வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடுங்க. இதே தம் டைப் பிரியாணினா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் பாதி சுண்டிடணுங்க. இப்போது நிறைய தண்ணி இருக்குது, அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி 3/4 வாசி இல்லைங்க, 1/4 வாசி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. விசில் வந்துருச்சுங்க, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு அடிப்பிடிச்சிரும்னு பயம் இருந்ததுன்னா மேலே அடியே தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே குக்கர் வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.